ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் மோகன் பேசுகிறேன். பிஎஸ்சியில் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டுருக்கீங்க. ஆனால் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 11 வந்து ஃபாஸ்ட்டாக இருந்து 11 மார்னிங் வரைக்கும் நல்லா இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 12, அதாவது 12 மணிக்கு மேலே தான் வந்து ஓரளவு ஃபாஸ்ட்டாக இருக்குது. அது மார்னிங் வரைக்குமே நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஒரு 7:30 8 வரைக்குமே ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அப்லோட் பண்ணலாம். இதில் இப்போ வந்து ரீசெண்டாக என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் தட்னா எக்ஸிட்னு வருது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து செகண்ட், அதாவது ஆல்ரெடி வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் லாகின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ திரும்ப வந்து லாகின் பண்ண சொல்லுது, அதுமாதிரி ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி பாப்பா வேஸ் வந்து ஷோ ஆகுது. ஸோ இதுக்கான மீனிங்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, நீங்கள் திரும்ப அக்கௌண்ட் கிரியேட் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க. சப்போஸ் பாஸ்வேர்டு இன்கரெக்டாக இருந்து பாஸ்வேர்டு மறந்துட்டா நீங்கள் ஃபர்கூட் பாஸ்வேர்டு தான் கொடுக்கணும். அப்படி தான் கொடுத்து நீங்கள் வந்து திரும்ப வந்து அது வந்து கரெக்டாக நெட்வொர்க் வந்து கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு திரும்ப மறுபடியும் ஓடிபி வரும். நீங்கள் வந்து மறுபடியும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அக்கௌண்ட், அதனால் பார்த்தீங்கன்னா திரும்ப நீங்கள் என்ட்ரு கொடுத்தாலுமே வந்து நீங்கள் ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு பாப்பா பேசும்போது ஷோ ஆகும். பட் இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் மொபைல் ப்ரௌசர் தான் சேஞ்ச் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி இப்போ நான் இருக்குது பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் செகண்ட் ஸ்டெப்பில் இருக்கிறேன். ஃபஸ்ட்டு அதாவது பர்சனல் டீட்டெயில் கொடுத்துட்டேன். பேங்க் டீட்டெயிலுமே மேக்ஸிமம் வந்து அப்லோட் ஆகிடும். டாக்குமெண்ட் 3 பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா அதில் உங்களோட பேன் கார்டு இதெல்லாம் அப்லோட் ஆகிடும். 4th ஸ்டெப் வந்து மேக்ஸிமம் வந்து இது ப்ராப்ளம் வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிஎஸ்எல் டாக்குமெண்ட்டு சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது சேவ் ஆகிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் சேவ் ஆகிட்டே இருந்து திரும்ப வந்து ரீஃப்ரெஷ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபஸ்ட் பேஜில் இருக்கும். அந்த அப்ளிகேஷனில் பர்டிகுலர் டாக்குமெண்ட்டு லோட் ஆகாது. இதுக்கான சொல்யூஷன் என்ன, கரெக்டான சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணுற பர்சனல் மெத்தடு என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ரௌசரை சேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் உங்களோட ப்ரௌசரை சேஞ்ச் பண்ணி நீங்கள் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அக்செப்ட் ஆகும். ஸோ நீங்கள் நம்பர் வந்து மறுபடியும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது லாகின் ஆகலை அப்படிங்கும்போது நீங்கள் ப்ரௌசரை சேஞ்ச் பண்ணுங்கள். அதாவது ப்ரௌசரில் என்ன ப்ராப்ளம், அதாவது இந்த பிஎஸ்எல்லில் நீங்கள் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணும்போது என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தாலுமே ப்ரௌசரை சேஞ்ச் பண்ணிங்கன்னா இமிடியேட்டாக உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். நான் அந்த மெத்தடு ஃபாலோ பண்ணுறேன். அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு இதை வந்து நான் மெசேஜ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இதை பண்ணுங்கள். கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மொபைல் க்ரோம் ப்ரௌசரில் மேக்ஸிமம் 4th ஸ்டெப்பில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது. நெட்வொர்க் கரெக்டாக இருந்தால் அந்த ப்ராப்ளம்ஸ் வரல. அதாவது 12 மேலே நீங்கள் ட்ரை பண்ணும்போது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரல. அப்படியே உங்களுக்கு அதை நீங்கள் சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி பாப்பப் எஸ்எம்எஸ் உங்களுக்கு ஷோ ஆனாலுமே உங்களோட மொபைல் அதர் ப்ரௌசர், ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்ராமினி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் ப்ரௌசர் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். டெஸ்க்டாப் மோடு போட்டுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டெஸ்க்டாப் மோடு தான் இருக்கேன் க்ரோம் ப்ரௌசரில். அந்த மாதிரி டெஸ்க்டாப் மோடு போட்டுட்டு கரெக்டாக இன்புட் கொடுங்க. ப்ரௌசரை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த அக்னாலஜ்மெண்ட்டு மற்ற டீட்டெயிலுக்கு வந்து ஸோ என்ன வந்தாலுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு ரெக்வஸ்ட் உங்கள்கிட்ட. ஏன்னா வந்து நிறையா பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கான கருத்தை ஸோ அப்லோட் பண்ணுறவங்க மேக்ஸிமம் நெட் சென்டரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க, ஏஜென்ட்டாக இருக்கிறவங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே கரெக்டான மோடில் கரெக்டான ப்ராசஸில் அப்லோட் பண்ணுங்கள். ரிட்டன் எடிட் கிடையாது, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. ரிட்டன் எடிட் பண்ண முடியாது. ஸோ உங்களோட ஃபைனல் ஸ்டெப் சப்மிட் கொடுக்குற வரைக்குமே கரெக்டாக இம்பார்ட்டண்ட்டாக வந்து உங்களோட டாக்குமெண்ட்டுக்கான டீட்டெயிலை 1 to 2 டைம் நல்லா வெரிஃபை பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள். மொபைல் ப்ரௌசர் சேஞ்ச் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் உங்களோட ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகும். ஸோ மேக்ஸிமம் அந்த நோடல் ஆஃபீஸருக்கு மெயில் பண்ணுங்கள். மெயில் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த இஷ்யூ வந்து இதாகிருக்கு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா மெயில் பண்ணிட்டு ஒரு 2 or 3 டேஸில் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக இதாகும். நிறைய பேர் வந்து அவங்களோட ஒப்பீனியனும் ஷேர் பண்ணியிருக்காங்க. நோடல் ஆஃபீஸர் மெயில் ஐடிக்கு உங்களோட டாக்குமெண்ட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். உங்களோட நம்பரையும் இருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க. அடுத்தது உங்களோட ப்ராப்ளத்தை அதில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. அதாவது நீங்கள் வந்து லாகின் கொடுக்கும்போது என்ன மெசேஜ் வருதோ ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. இது வந்து என்னென்னா, ஸ்டார்டிங் அக்கௌண்ட்டை கிரியேட் ஆகாதவங்களுக்கு இந்த ப்ரொசீஜர். அக்கௌண்ட் கிரியேட் ஆகி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்தால் நீங்கள் மொபைலில் வந்து ஃபர்கூட் பாஸ்வேர்டு கொடுங்க. பாஸ்வேர்டு சேஞ்ச் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதர் ப்ரௌசரை சேஞ்ச் பண்ணுங்கள். அதர் ப்ரௌசரில் அப்லோட் கொடுங்க. கன்ஃபார்ம் உங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.